நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலுக்கு முன்பாக பத்திரிகையாளர்கள் அநேக முன்னாள் அமைச்சர்களை பேட்டி எடுத்தார்கள். அப்படி பேட்டி எடுக்கிற பொழுது ஒரு பொது வழியில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை மிகவும் விமர்சனத்திற்குள்ளாக கண்டனத்திற்குள்ளாக கடந்து போனது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு குறிப்பிட்ட நடிகையின் பெயரை சொல்லி, இந்த நடிகையின் மீது எனக்கு ஆசையாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது, இந்த நடிகை எனக்கு கிடைக்குமா என்று சொன்னார். அது எந்த அளவுக்கு அவருடைய நிலையை வெளிப்படுத்தினது என்று சொன்னால், வேதாகமம் சொல்லுகிறபடி இருதயத்தின் நிறைவுனாலே வாய் பேசும். அது அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி அநேகர் அந்த வார்த்தை நிமித்தமாக அவரை விமர்சித்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, நம்முடைய வாழ்க்கையில் வயது கடந்து செல்ல செல்ல நமக்கு முதிர்ச்சி வேண்டும், ஆவிக்குரிய முதிர்ச்சி வேண்டும், ஞானம் வேண்டும். நாம் என்ன பேசுகிறோம், குறிப்பாக பொதுவெளியில் என்ன பேசுகிறோம், புறஜாதிகளிடத்தில், அதாவது தேவனை அறியாத ஜனங்களிடத்தில் பேசுகிற பொழுது எந்த விதமான வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம், எப்படி நாம் நடந்து கொள்ளுகிறோம் போன்ற காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. பொதுவாக இன்றைக்கு உலகம் அனுபவம் மிகுந்தவரிடத்திலிருந்து, வயதில் மூத்தவர்களிடத்திலிருந்து ஒரு முதிர்ச்சியை எதிர்பார்க்கிறார்கள். இது உலக வழக்கம். அவர்கள் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் ஞானமாய் பேச வேண்டும், அவர்கள் ஞானமாய் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு உலகம் எதிர்பார்க்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் இந்த முதிர்ச்சி குறைந்து இருக்கிறது, அல்லது முதிர்ச்சியற்ற தன்மை எல்லா இடங்களிலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு, நான் ஒவ்வொரு நாளும் சாலையில் வாகனத்தை ஓட்டுகிற பொழுது கவனிப்பேன். வாலிப பிள்ளைகளை காட்டிலும் வயது சென்றவர்கள் தான் இன்றைக்கு தாறுமாறாய் வாகனத்தை ஓட்டுவதை பார்க்கிறேன். சட்ட ஒழுங்கை மதிக்காதபடி ஓவர் ஸ்பீடு என்று சொல்வோம் அல்லவா, வேகமாக. நான் யோசித்து பார்ப்பேன், அவர்கள் போகக்கூடிய வேகத்திற்கும் அவர்கள் வயதிற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஏனென்று சொன்னால், அந்த வேகத்தில் ஒரு சிறிய தவறு நடக்கும் என்றால் அது பெரிய விளைவை உண்டாக்கும், பெரிய சேதாரத்தை உண்டாக்கும். நிச்சயமாக சில நேரங்களில் நான் பார்க்கிற பொழுது தலைக்கவசம், அதாவது ஹெல்மெட் அணியாமல் அநேக பெரியவர்கள், வயது சென்றவர்கள் மிகவும் வேகமாய் கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் சாலையை கடப்பதையும் ஓவர்டேக் பண்ணி போவதையும் நான் பல இடங்களிலே பார்க்கிறேன். இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், அவர்களுடைய முதிர்ச்சியற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது. இது கிறிஸ்தவ ஜீவியத்திலும் இன்றைக்கு காணப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய முதிர்ச்சியற்ற தன்மை இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்திலும் இருப்பதை நாம் பெரும்பாலான இடங்களிலே பார்க்கிறோம். எனவே தான் இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுப்பதை நான் பார்க்கிறேன். கடந்த 2 வாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலிருந்து 2 செய்தியை நான் பேசியிருக்கிறேன், கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. முதலாவது செய்தி, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் மேன்மையை குறித்து நாம் சிந்தித்து கவனமாய் வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவதாக, நாம் தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு பெரிய அழைப்பை பெற்றிருக்கிறோம். எனவே அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க நாம் இருப்பதை கருத்தில் கொண்டு நாம் கவனமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் ஒரு செய்தி பேசினேன். இன்றைக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளவு அவசியம், அதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி
எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்வதை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11 - 14 வசனங்கள். உங்களிடத்தில் வேதாகம் இருக்கும் என்றால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11 அந்த அதிகாரம் முடிய 14 வசனம் மட்டும். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாக பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாக இருக்கும். 12வது வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். 13வது வசனம். பால் உண்ணுகிறவன் குழந்தையாக இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். அடுத்து 14வது வசனம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவளாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இந்த 5ஆம் அதிகாரத்தில் இந்த ஆக்கியோன் இந்த 1வது நூற்றாண்டு எபிரேய கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகள் கழித்து அவன் திரும்பி பார்க்கிற பொழுது இவர்கள் முதிர்ச்சியற்றவர்களாக இருப்பதை அவன் பார்த்து இந்த காரியத்தை இந்த அதிகாரத்தில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். சரி, எந்த காரியங்களை மையமாக வைத்து எவைகளை மையமாக வைத்து இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று இவன் அடையாளம் கண்டு கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டுமென்றால், நாம் எடுத்த இந்த 4 வசனத்திலேயும் 11, 12, 13, 14 இந்த 4 வசனத்திலேயும் 4 காரியத்தை இந்த 1வது நூற்றாண்டு எபிரேய கிறிஸ்தவரிடத்தில் இந்த ஆக்கியோன் பார்க்கிறான். ஒருவேளை இந்த நிருபம் 65 அல்லது 68 எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு கடந்து போய் ஒரு 35 ஆண்டுகள் கழித்து இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் தோராயமாக. ஆக 35 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழித்து இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அது ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு தன்மையில் இருப்பதை அவன் பார்க்கிறான். எப்படி என்று சொன்னால் இவர்கள் வாழ்க்கையில் 4 காரியங்களை அவன் பார்க்கிறான். என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது 11வது வசனத்தில் ஆழமான உபதேசங்களை புரிந்து கொள்வதில் அவர்கள் மந்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆக்சுவலி இந்த 5ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவனுடைய ஊழியங்களில் ஒன்றாய் காணப்படுகிற ஆசாரியத்துவத்தை பற்றி இந்த 5ஆம் அதிகாரத்தில் ஆக்கியோன் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறான். எப்படி இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் ஆசாரியர்களை காட்டிலும் சிறந்தவராக இருக்கிறார், முதன்மையானவராக இருக்கிறார். எப்படி என்று சொன்னால் அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். எப்படி ஆரோனுடைய வம்சத்திலே ஆரோனிலிருந்து வந்தவர்கள் பிரதான ஆசாரியனாக அவனுடைய பிள்ளைகள் ஆசாரியர்களாக எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். மேலும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அப்படி என்று சொன்னால் ஆரம்பம் முடிவும் இல்லாத தேவனால் தோற்றுவிக்கப்பட்ட, தேவனால் அங்கீகாரம் பண்ணப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியனாக எப்படி மெல்கிசேதேக்கு இருக்கிறானோ பழைய ஏற்பாட்டிலே, அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் ஆரம்பம் முடிவும் இல்லாதவராக, அவர் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஆசாரியராக, அவர் மேன்மையான பழியை செலுத்தினவராக, அவர் மெல்கிசேதேக்கை காட்டிலும் பழைய ஏற்பாட்டில் இருந்த அநேக ஆசாரியர்களை காட்டிலும் இவர் சிறந்த ஆசாரியனாக எப்படி இருக்கிறார் என்பதை இந்த அதிகாரத்தில் விளக்கமாக சொல்லிவிட்டு இன்னும் விளக்கமாக சொல்ல விரும்புகிறான் மெல்கிசேதேக்கை பற்றி. ஆனால் ஆழமாய் போகிற பொழுது, ஆழமான உபதேசங்களுக்குள்ளாக கடந்து போகிற பொழுது
இந்த முதலாவது நூற்றாண்டு விசுவாசிகள் புரிந்து கொள்வதற்கு அவர்கள் மந்த அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் 11வது வசனத்தில் அவன் சொல்லுகிற பொழுது, இவர்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சியில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சியில் இன்னும் வளராமல் இருக்கிறார்கள் என்பதற்கு அவன் அடையாளமாக சொன்ன முதலாவது காரியம், ஆழமான உபதேசங்களை புரிந்து கொள்வதில் இவர்கள் மந்தமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாய் பார்த்தால், ஆவிக்குரிய காரியங்களில் குழந்தைகளைப் போல இருக்கிறார்கள். 12வது வசனத்தை பாருங்கள். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் யார் குடிக்கிறது? சிறு பிள்ளைகள் குடிக்கிறாங்க, குழந்தைகள் குடிக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் அது அவர்களுக்கு ஒரு சத்தான ஆகாரமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த பால் எளிதாய் செரிமானம் ஆகக்கூடியதாக இருக்கும். சிறு பிள்ளைகளுக்கு நாம் மட்டன் பிரியாணியோ சிக்கன் கபாப்போ கொடுப்பது கிடையாது. ஏனென்று சொன்னால் அது அவர்களுக்கு செரிமானத்தை உண்டாக்காது. அதே போல் இவர்கள், இந்த முதலாவது நூற்றாண்டு விசுவாசிகள், ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வதில் குழந்தைகளைப் போல இருக்கிறார்கள். ஒருவேளை குழந்தைகளிடத்திலே போய் நாம் ஆழமான காரியங்களை, உலகத்தினுடைய தத்துவங்களை பற்றி, வானத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பற்றி, ராக்கெட் எப்படி வானத்தில் பறக்கிறது என்று சொல்லி அதை பற்றி, இல்லை சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பற்றி, இப்படி பெரிய காரியங்களை குழந்தைகளிடத்திலே நாம் போய் பேசுவோம் என்றால் அவர்களுக்கு அது புரியாது. அவர்களால் அதை கிரகித்து கொள்ளக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய முதிர்ச்சி இல்லை, ஞானம் இல்லை, வளர்ச்சி அடையாதவர்களாக இருக்கிறார்கள். ஆக இவர்களை பார்த்து இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகிற பொழுது, காலத்தை பார்த்தால், அப்படி என்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தை பார்த்தால், நீங்கள் சுவிசேஷத்தை கேட்ட காலத்தை பார்த்தால், நீங்கள் வேத வசனத்தை அறிந்து கொண்ட காலத்தை பார்த்தால், நீங்கள் வேத வசனத்தை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய காலத்தை பார்த்தால், சில இடங்களில் எத்தனையோ வருஷங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஜனங்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான ஆவிக்குரிய முதிர்ச்சி கடந்து வந்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் குழந்தைகளைப் போல இருக்கிறார்கள். கடினமான உபதேசங்களை, ஆழமான உபதேசங்களை புரிந்து கொள்வதில் அவர்கள் மிகவும் மந்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது 13வது வசனத்தில் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். 12வது வசனத்தில் சொன்ன ஒரு காரியத்தை அடுத்து விவரித்து சொல்லும்படி 13வது வசனத்தில் பால் உண்ணுகிறவன் குழந்தையாக இருக்கிறபடினால நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். மூன்றாவதாய் இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இவர்களிடத்திலே பார்த்த ஒரு குணாதிசயம் என்னவென்று சொன்னால், வேத வசனத்தின் தாற்பயத்தை, மேன்மையை, மகத்துவத்தை, ஆழத்தை, நீதியான வசனங்களை அவர்கள் புரிந்து கொள்வதிலே பழக்கமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். வசனத்திலே பழக்கமில்லாதவர்கள். உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், நாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் கற்றுக்கொண்ட காரியங்களில் நமக்கு தொடர்ந்து ஒரு அனுபவம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள், டச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் தொடர்ந்து ஒரு தொடர்ச்சியாக நமக்கு ஒரு ஈடுபாடு, ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தொடர்பு விட்டு போகுமே என்றால் நாம் பின்பு நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக அதை செய்ய துவங்குகிற பொழுது தடுமாறுவோம். உதாரணத்துக்கு நான் என்னிடத்திலிருந்தே சொல்ல விரும்புகிறேன். நான் முறையாக கார் ஓட்டுவதற்கு கற்றுக்கொண்டேன். ஆம், ஒரு முறை அல்ல, 2 முறை கற்றுக்கொண்டேன். ஆனால் என்னிடத்திலே சொந்தமாக கார் இல்லாதபடினால நான் தொடர்ந்து பயிற்சி செய்ய முடியவில்லை, ப்ராக்டிஸ் பண்ண முடியவில்லை. ஆகையினால 2 முறையும் ஆர்டிஓ ஆஃபீஸில் அந்த தேர்ச்சியில் நான்
தோற்று போய்விட்டேன். அதற்கப்புறமா அது மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை அப்படியே விட்டு விட்டேன். ஏனென்றால் இன்றைக்கு வரைக்கும் என்னிடத்தில் கார் இல்லை, கார் வாங்கக்கூடிய வசதியும் என்னிடத்தில் இல்லை. ஆக கார் ஓட்ட தெரியுமா? எனக்கு தெரியும். ஆனால் ஓட்டுகிற பொழுது, சாலையில் ஓட்டுகிற பொழுது நான் தோல்வி அடைவேன். ஏனென்றால் எனக்கு அனுபவம் இல்லை. அதுதான் இந்த வசனத்துக்கு ஒரு சரியான ஒரு உதாரணமாக இருக்க முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் அடிக்கடி படித்து அதை கடைப்பிடித்து அதோடு அவர்கள் ஈடுபாடு கொண்டு தொடர்பு கொண்டு அதை தியானித்து அதன் ஆழத்தை அதன் உண்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், அல்லது அதில் அவர்கள் பழக்கமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். வாலிப நாட்களிலே அல்லது சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது நம்மில் அநேகர் சைக்கிள் ஓட்டியிருப்போம். சைக்கிளிலிருந்து தான் மற்ற டூ வீலர்களெல்லாம் நாம் 2 சக்கர வாகனங்கள் ஓட்டுவதற்கு கற்றுக்கொண்டிருப்போம். நானும் படிக்கிற காலத்தில் சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது சைக்கிள் வாடகைக்கு வாங்கி ஓட்டியிருக்கிறேன். 1 மணி நேரத்திற்கு ₹1 அப்பொழுதெல்லாம். இப்பொழுது பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒருவேளை இப்பொழுது யாராவது சைக்கிள் என்னிடத்தில் கொடுத்து ஓட்டுங்கள் என்று சொன்னால் எனக்கு ஓட்ட தெரியுமா? தெரியும். ஆனால் இப்பொழுது என்னால் ஓட்ட முடியுமா? சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நான் சைக்கிளை தொட்டு பல வருஷங்கள் ஆகிவிட்டது, பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. அதே போல தான் நீதியின் வசனத்திலே நாம் பழக்கமில்லாமல் போகிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தையோடு நமக்கு தொடர்பில்லாமல் போகிற பொழுது நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சியில் நாம் பின்தங்கி இருப்போம். அதைத்தான் இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான், வசனத்திலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவர்கள் என்று சொல்லி. கடைசியாய் பார்க்கிற பொழுது 14வது வசனத்தில் நன்மை எது தீமை எது என்று சொல்லி பகுத்தறியும் தன்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவர்கள், யார் என்ன போதித்தாலும் கேட்கக்கூடியவர்கள், யார் என்ன சொன்னாலும் விசுவாசிக்கக்கூடியவர்கள். இது உண்மையா, இது பொய்யா, இந்த வார்த்தை சரியா, இது சரியில்லையா, இவர் சரியாக பேசுகிறாரா அல்லது தனக்கு மனம் போன போக்கில் பேசுகிறாரா, வேத வசனத்தை பேசுகிறாரா அல்லது தன்னுடைய சொந்த காரியத்தை பேசுகிறாரா. ஒருவேளை நாம் வார்த்தையை பேசுகிற பொழுது சில கடினமான காரியங்களை நாம் விவரித்து சொல்வதற்கு உதாரணங்களை பயன்படுத்துகிறோம். நான் சற்று நேரத்துக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையிலிருந்து 2 உதாரணங்களை சொன்னேன். ஆனால் உதாரணங்களே செய்தியாக இருக்க முடியாது. என்னுடைய செய்தி முழுவதுமாக உதாரணங்களே நான் சொல்லி கொண்டு இருக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் நான் முதலிடம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலான உபதேசங்கள் உலக ஞானத்தை சார்ந்து, உலக அறிவை சார்ந்து இருக்கிறது. இங்கே இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான், இந்த 1வது நூற்றாண்டு எபிரேய விசுவாசிகள் நன்மையான போதனை எது தீமையான போதனை எது என்று பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆகியவர்களை குறித்து 4 காரியங்கள் சொன்னான். ஆழமான உபதேசங்களை புரிந்து கொள்வதில் அவர்கள் மந்தமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். 1. 2வதாக ஆவிக்குரிய காரியங்களில் அவர்கள் குழந்தைகளைப் போல இருக்கிறார்கள். 3வதாய் பார்க்கிற பொழுது வசனத்திலே பழக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். 4வதாய் பார்க்கிற பொழுது நன்மை எது தீமை எது என்று பகுத்தறியும் தன்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த 4 காரியங்களை இந்த ஆக்கியோன் இந்த 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் கண்டறிந்து அவர்கள் இந்த காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் ஆவிக்குரிய அவர்களுடைய வளர்ச்சியை அவர்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை இதில் கவனமாக இருக்கும்படியாய் கூறுவதை நான் இது 3வது செய்தியாக அல்லது 3வது பிரிவாக இந்த எபிரேயர்களின் நிருபத்திலிருந்து நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எவ்வளவு பொருத்தமுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
ஏனென்று சொன்னால் இந்த நிருபம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. அன்றைக்கு இருந்த விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது. அப்படி இருக்க இன்றைக்கு இது எந்த விதத்தில் விசுவாசிகளாகிய நமக்கு, திருச்சபை மக்களுக்கு எந்த விதத்தில் இது பொருத்தமுள்ளதாக இருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்கிற பொழுது, இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். நான் என்னுடைய கண்ணோட்டத்தில் இது இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எழுதின இந்த 5வது அதிகாரம், இந்த பகுதி இன்றைய கிறிஸ்தவத்திற்கு மிகவும் பொருத்தமுள்ளதாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஒருவேளை என்னுடைய இந்த கருத்தில் எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் வித்தியாசமான கருத்தை உடையவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. இதற்கு என்னுடைய அபிப்பிராயத்தை நான் விளக்கி சொல்வதற்கு, என்னுடைய கருத்தை நான் விளக்கி விவரித்து சொல்வதற்கு சில காரியங்களை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு விவாதத்தை நாம் பொது மேடையில் வைக்கிற பொழுது, ஒரு செய்தியை நாம் பேசுகிற பொழுது, நாம் அதற்கான காரணத்தை கொடுக்க வேண்டும். இப்பொழுது நான் என்னுடைய கருத்தை சொல்வதற்கு சில காரணங்களை நான் சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவம், இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபை எப்படி இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவதாக, ஒரு கூட்டத்து கிறிஸ்தவர்கள் எங்கே எல்லாம் இலவசமாய் கிடைக்கிறது, என்ன கிடைக்கிறது? ஒருவேளை அந்த சபையில் சோறு போடுகிறார்களா, சாப்பாடு கொடுக்கிறார்களா? ஆராதனை முடிந்த பிறகு அங்கே சாப்பாடு கிடைக்கிறதா? ஆராதனை முடிந்த பிறகு அங்கே போக்குவரத்துக்கான காரியங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறதா? ஆராதனை முடிந்த பிறகு ட்ராவல் அலவன்ஸ்னு ஏதாவது கொடுக்குறாங்களா? இல்லை அங்கேருந்து சபையிலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் பகுதியில் விடுகிறார்களா? அல்லது அவர்கள் பகுதியிலிருந்து அழைத்து கொண்டு சபைக்கு அழைத்து கொண்டு போய் மீண்டும் ஆராதனை முடிந்த பிறகு ஆகாரம் கொடுத்து, சில வேளைகளில் கையில் சில வழிக்கு செலவுக்கென்று பணத்தையும் கொடுத்து அவர்களிடத்தில் போய் திரும்ப விடுகிறார்களா என்று சொல்லி பார்த்து ஒரு கூட்டத்து ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இது முதலாவது கூட்டம். இரண்டாவதாக, ஒரு கூட்டத்து கிறிஸ்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் அல்லது வருஷம் முழுவதும் குடும்ப ஆசீர்வாத கூட்ட முகாம் யாரெல்லாம் நடத்துகிறார்களோ, அது எங்கே நடந்தாலும் சரி, மீதி இருக்கக்கூடிய நாட்களில் அவர்கள் குடும்பமாக எப்படி வேணாலும் வாழ்வார்கள். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அல்லது நாம் போகக்கூடிய சபைக்கு நாம் உண்மையும் உத்தமமாக இருக்கிறோமா என்று அதையெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டார்கள். யாராவது ஒரு பிரபலமான நபர் ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு மாவட்டத்தில், ஏதாவது ஒரு பிரபலமான பட்டணத்தில் குடும்ப ஆசீர்வாத முகாம் என்று போட்டால் அங்கே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இரண்டாவது கூட்டத்து கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிறேன். சரி, மூன்றாவதாக ஒரு கூட்டத்து கிறிஸ்தவம் இருக்கிறது. எங்கே போனால் அதிசயம் அற்புதம் நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், எங்கே போனால் நான் அதிசயங்களை பார்ப்பேன், அற்புதங்களை பார்ப்பேன் என்று அதிசயத்திற்காக, அற்புதத்திற்காக ஓடக்கூடிய ஒரு கூட்டத்து கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். சரி, இன்னொரு கூட்டத்து கிறிஸ்தவர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கே போனால் எனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், என் வியாபாரத்தில் வெற்றி அடைவேன், என்னுடைய தொழிலில் நான் விருத்தி அடைவேன், அல்லது நான் வெளிநாடு போவேன். இப்படி உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காகவே ஒரு கூட்டத்து கிறிஸ்தவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் தந்திரமாக சில இடங்களில் வியாபாரிகளுக்கென்று ஒரு விசேஷத்தமான ஆராதனை,
வாலிபர்களுக்கென்று, அதுவும் வேலை பார்க்கக்கூடிய வாலிபர்களுக்கென்று விசேஷித்தமான ஆராதனை. புதிதாய் திருமணம் ஆனவர்களுக்கென்று விசேஷித்தமான ஆராதனை. இன்னொரு கூட்டத்து கிறிஸ்தவர்கள் சபை பெருமை. அவர்கள் போகக்கூடிய சபையை தவிர மற்ற எந்த சபையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை மற்ற சபையில் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் வந்து பேசினாலும் சரி, அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வந்து பேசினாலும் சரி, அவர்கள் போகக்கூடிய சபையை தவிர மற்ற எந்த சபையையும் மற்ற எந்த சபை மக்களையும் அவர்கள் கருத்தில் கொள்ளவே மாட்டார்கள். ஒன்று சபை பெருமையாக இருக்கும், அல்லது குறிப்பிட்ட சாதிக்காக அந்த சபை இயங்கிக் கொண்டிருக்கும். இது ஒரு கூட்டத்து ஜனங்கள். கடைசியாக இன்னொரு கூட்டத்து ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு பிரியமான, தங்கள் காதுக்கு பிரியமான செய்தியை மாத்திரமே கேட்க விரும்புகிறார்கள். அவர்களை யாரும் கடிந்து பேசக்கூடாது, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் இருதயத்திற்குள்ளாக குத்தக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை இனிமையாகவே இருக்க வேண்டும். அதற்காகவே ஓடக்கூடிய ஒரு கூட்டத்து ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதே எபிரேயர்கள் நிருபத்தில் இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல் இருக்கிறது. அது ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையறுக்கிறதா இருக்கிறது என்று இதே எபிரேயர்கள் நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் ஆக்கியோன் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதத்திற்கு மாத்திரமல்ல, அது கடிந்து கொள்வதற்கும், ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதற்கும், அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை உணர்த்துவதற்கும், கடிந்து கொள்வதற்கும், நீதியை உண்டாக்குவதற்கும் அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு எத்தனை மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள், நான் மனம் திரும்ப வேண்டும், நான் பரிசுத்த ஜீவியத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டும், நான் குமாரனுடைய சாயலுக்கொப்பாக மாற்றப்பட வேண்டும், அதுதான் ஒவ்வொரு விசுவாசியினுடைய அழைப்பு. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பவுலடிகளார் சொல்லுகிறார், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியாக தேவன் நம்மீது சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி. அதே பவுலடிகளார் தான் பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களுக்குள்ளாய் இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். ஆக குமாரனுடைய சாயலுக்கொப்பாக நான் மாற வேண்டும், கிறிஸ்துவின் சிந்தையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் 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 சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஒருவேளை நான் பூமியில் வறுமையில் இருந்தாலும் சரி, தரித்திரத்தில் இருந்தாலும் சரி, நான் வியாதியில் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு சாட்சியாக இந்த பூமியிலே வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் என்னுடைய அழைப்பு பூமிக்கு ஒப்பாக உலகத்திற்கு ஒளியாய் இருக்கும்படியாய் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். நான் அந்த லக்கை நோக்கி நான் ஓட வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தேட விரும்புகிறார்கள். வருகிற தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நான் பிரவேசிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் தேட விரும்புகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிந்தையோடு கர்த்தருடைய வார்த்தையை தேடக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கும் என்றால் அதுதான் ஆவிக்குரிய காரியத்தில் முதிர்ச்சியடைந்த ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் என்று சொல்ல முடியும். அதுதான், அந்த திருச்சபையின் மக்கள் தான் பூமிக்கு ஒப்பாக மலை மேல் இருக்கக்கூடிய பட்டணமாக குமாரனுடைய சாயலை இந்த விழுந்து போன சமுதாயத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக இருப்பார்கள், இருக்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த ஆக்கியோன் சொன்னான், காலத்தை பார்த்தாள். இன்றைக்கு யோசித்து பார்ப்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சுவிசேஷம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்களில் ஒருவராய் இருந்த தோமாவின் மூலமாக இந்திய தேசத்திற்கு வந்தது.
அதற்கு பிறகு எத்தனை மிஷனரிமார்கள், எத்தனை இரத்த சாட்சிகளாய் மரித்த ஊழியர்கள், எத்தனை பேர் இந்த தேசத்துக்குள்ளாக கடந்து வந்து எவ்வளவு தியாகங்கள் செய்து அவர்கள் தங்களுடைய ஜீவனையே கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து கடந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சபைக்குள்ளாக நாம் என்ன பார்க்கிறோம்? விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் என்ன பார்க்கிறோம்? கிறிஸ்தவ ஜீவியத்தில் இன்றைக்கு என்ன பார்க்கிறோம்? இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொன்னதைப் போல ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையை நாம் பார்க்கிறோம். ஆழமான உபதேசங்களை புரிந்து கொள்வதில் மந்தமுள்ள விசுவாசிகளை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களில் குழந்தைகளைப் போல சிந்திக்கக்கூடிய, தீர்மானம் எடுக்கக்கூடிய, நடைமுறை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய, பேசக்கூடிய கிறிஸ்தவர்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாத கிறிஸ்தவர்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். எது நன்மையான போதனை, எது தீமையான போதனை, எது வேத வசனத்தின் அடிப்படையில் போதனை, எது சுயமாய் போதிக்கக்கூடிய போதனை என்று கண்டு கொள்ள ஞானமற்ற ஒரு கூட்டத்து கிறிஸ்தவ மக்களை இன்றைக்கு சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம். சரி, இதை நாம் எப்படி சரி செய்ய முடியும்? எப்படி நாம் இதை சரி செய்ய முடியும்? இதுதான் நம்முடைய அழைப்பா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார் 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 என்று சொல்லி நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதிர்ச்சியை எந்த அளவுக்கு நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக, சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்களாக, பரிசோதித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை எப்படி நாம் சரி செய்ய முடியும்? முடியுமா? முடியும். எப்படி முடியும்? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை எந்த தனிப்பட்ட மனிதனாலும், எந்த ஒரு ஆர்கனைசேஷனாலும், எந்த ஒரு குறிப்பிட்ட மனிதனாலும், ஒரு குறிப்பிட்ட எந்த ஒரு இயக்கத்தாலும் இதை கொண்டு வர முடியாது. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. 19வது சங்கீதம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. எதற்கு குறைவற்றது? ஆத்துமாவை உயிர்ப்பிப்பதிலே அது குறைவற்றதாக இருக்கிறது. பேதைகளை ஞானிகளாய் மாற்றக்கூடியதிலே அது வல்லமை இல்லதாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில், முதிர்ச்சியற்றவருடைய வாழ்க்கையில் முதிர்ச்சியை கொண்டு வருவதற்கு அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. குழந்தைகளைப் போல சிந்திக்கிறவர்களை ஞானிகளைப் போல மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. எனவே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். முதலாவதாக. இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்யும்படியாக அனுமதிக்க வேண்டும். மூன்றாவதாக, தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் ஆவலோடு படித்து புரிந்து கொண்டு தியானம் பண்ணி அதை குறித்து அவர்கள் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் கர்த்தருடைய வார்த்தையை படித்து தியானம் பண்ணி புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை கடைப்பிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக அநேகருடைய வீடுகளில் வேதாகமும் ஒரு காட்சி பொருளாக இருக்கிறது. அநேகருடைய வீடுகளில் வேதாகமும் தூசி படிந்து கிடக்கிறது. அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமே சபைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு புத்தகமாக இன்றைக்கு வேதாகம் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சியில் நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுகிறார். அப்படி பேசுகிற பொழுது, அப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பொழுது, அந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சரி செய்து கொள்ள ஆவியானவருடைய உதவி ஒத்தாசையை தேட வேண்டும். கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக. மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுடைய கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் தாராளமாய் வரவேற்கப்படுகிறது. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபை பெரியது.